வணக்கம் சீத்தமிழ்ல இருக்கும் ஹோம் மினிஸ்டர் ரசிகர்கள் ஆரம்பித்து அன்பு வணக்கங்கள். ஸ்பெஷலான சென்னை ஸ்பெஷல் ஹோம் மினிஸ்டர் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வந்ததுலேருந்து இவனை பெரிய ஆளாக பார்த்துட்டு இருக்கோம். இவன் மேலே ஒரு கோட் போட்டிருந்தான், அடிக்கிற வெயிலில் கோட்லாம் போட்டுருக்கானு கட்டி விட்டேன். இப்போ ஓனா கழட்ட போகிறோம். என்ன தொட்டனே வந்துருச்சு, ஓடிடு 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 ஓடிடு. அச்சோ அப்படி பொம்பளை பிள்ளையும் பார்த்து பிடிச்சே. உன் பேர் என்ன? பேர் என்ன? அவன் நின்ன இடத்துல ஓடுறான் பாருங்க, இப்படியே ஓடுறான். ரைட். ஸோ இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்க 6 பேர் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு ஹாய் சொல்லிக்குவோம். ஹாய். ரைட். அவங்க உற்சாகப்படுத்திருக்கா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்குவோம். ஹாய். ரைட். ஒருத்தவங்க பேர் கேட்க போகிறோம். மேடம் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜெயலட்சுமி. ஜெயலட்சுமி மேடம், உங்களுக்கு பிடித்த நடிகை யார்? எனக்கு பிடித்தது அனுஷ்கா பிடிக்கும். அனுஷ்கா. ஆஹா, ரொம்ப ஹைட். ரைட். மேடம் உங்க பேரு? பிரியா. 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 உங்களுக்கு பிடித்த நடிகை? ஜோதிகா. ஜோதிகா. சூர்யா மாதிரியே போல. வேற எதுவும் கொடுங்க. என் பேர் காயத்ரி. ஆஹா. பிடித்த நடிகை? ஸ்னேகா. ஸ்னேகா. ஏன்? புன்னகை அரசி. ஒண்ணுமே பேச முடியாது, புதுசா இருக்கு. ரைட். உங்க பேரு? அனிதா. அனிதா மேடம், உங்களுக்கு பிடித்த நடிகை? சிம்ரன். ஏன்? பெஸ்ட் டான்சர். பெஸ்ட் டான்சர். வாவ், வெரி நைஸ். எஸ். உங்களுக்கு உங்க பேர் மேடம்? உஷா. உஷா மேடம், உங்களுக்கு பிடித்த நடிகை? அனுஷ்கா. அனுஷ்கா. ஏன்? பர்சனாலிட்டி. 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 ரொம்ப ஹைட்டா இருக்காங்களே. பொண்ணுங்கனாலே ஷார்ட்டா குட்டியா அப்படித்தானே இருக்கணும். இவங்க ரொம்ப ஹைட்டா இருக்காங்க. அவங்க எல்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, கரெக்டா இருக்கு. ரைட். அந்த டேலண்ட். ஓகே. மேடம் உங்க பேர் சொல்லுங்க மேடம். லாவண்யா. லாவண்யா மேடம், உங்களுக்கு பிடித்த நடிகை? ஜோதிகா. ஜோதிகா. ஏன்? எக்ஸ்பிரஷன்லாம் சூப்பரா கொடுப்பாங்க. எக்ஸ்பிரஷன். ஆனா இப்ப சமீபத்தில் ஒண்ணுமே நடிக்கிறது இல்ல, ரொம்ப சோகமா இருக்கீங்க. நடிச்சதே போதும், அவங்க நடிச்சதே போதும் எங்களுக்கு தெரியும். அப்படி சொல்றீங்களா? இல்ல நடிச்சதே போதும் அப்படி சொல்றீங்க. ரைட். ஸோ டீம் ஏ அண்ட் டீம் பி இதெல்லாம் விளையாட போறாங்க. கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போறோம். என்ன விஷயம் அப்படின்னா நம்மள மத்தியானம் தூங்கிட்டு இருக்க டைம்ல ஏதாவது ஒரு சேல்ஸ் உமன் நம்மள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதை நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கும். அதுக்கு நிறைய வரவேற்பு கூட கிடைச்சிச்சு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு அரவிந்த் வீட்டில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். மத்தியானம் ஒரு 3:45 மணி இருக்கும். ஏன்னா நான் நம்ம ஹோம் மினிஸ்டர்லாம் பார்த்துட்டு அப்போ தான் படுத்து தூங்குவேன். வீட்டில் இருந்தேன்னா அந்த டைமில் டக் டக் டக்குன்னு ஒரு கதவை தட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா கொசுபத்தி விற்க வர்றாங்க. என்கிட்ட என்ன மாதிரி சொல்லி விற்கணும். இல்லை நான் தூங்கிட்டு இருக்கேன், கதவு பூட்டிருக்கு, கதவை திறக்கிறேனா கதவை திறக்கலையா, வாங்குறேனா வாங்கலையா பார்க்க போகிறோம். டீம் ஏலேருந்து யார் வராங்க? ஹலோ சார். ஹலோ சார். ஹலோ, யார் இருக்கீங்க? வீட்டில் யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லை. தெரியுதே நீங்க சொல்லும் போதே யாரும் இல்லைன்னு. ஆமாம். கொஞ்சம் எந்திரிச்சு வரீங்களா சார்? ஏன் மேடம்? ஸ்னேகா மேடம் வந்திருக்காங்க. ஸ்னேகாவா? ஸ்னேகா அது சார் மேடம் உங்களுக்கு வாங்க சார், வெளியில வாங்க சார். தொலை வந்திருக்காங்க, நீங்க வெளியிலேயே வர மாட்டீங்க. எங்க ஸ்னேகா? கொஞ்ச நேரம் இங்க நில்லுங்க சார். எங்க ஸ்னேகா? பிரசனா வந்திருக்காரா? இல்ல சார், உங்க காம்படிஷன்ல அவர் வர மாட்டாரு. இல்ல, அவர் தனியா வர மாட்டாங்களே ஸ்னேகா மேடம். இல்ல மேடம் தான பர்சனலா சொல்லி கூட்டிட்டு வந்து. எங்க இருக்காங்க? இருங்க சார். நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். இல்ல ஸ்னேகா வச்சு காட்டுங்க. மேடம் கையில கொசுவத்தி வச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க சார். ஸ்னேகா கொசுபத்தியோட பாவம், அந்த மாதிரி ஒரு வேலை இல்ல, கொசுபத்தியோட எங்க வீட்டுக்கு வருது. பிரசன்னா சாரும் மேடமும் சேர்ந்து உற்பத்தி பண்ண ஒரு கொசுவத்தி சார். இது என்னடா புது குழப்பமா இருக்குது. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் சார்? ஃபர்ஸ்ட் உங்களுக்காக ஒரு டெமோக்காக வந்திருக்காங்க சார். டெமோ பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க வாங்க. கண்டிப்பா ஸ்னேகா வர சொல்லுங்க, இல்ல அட்லீஸ்ட் பிரசனாவையாவது வர சொல்லுங்க. டெமோக்கு நான் வந்திருக்கேன் சார். இந்த வேலையே வேணாம், அவங்கள வர சொல்லுங்க, நான் கொசுபத்தி வாங்குறேன். சார் நீங்க கொசுபத்தி கையில வச்சிருந்தா தான் மேடம் வருவாங்க. கூட்டாங்க. அதுக்கு பீஸ் கொடுக்கணும் சார். 200 rupees கொடுத்தீங்கன்னா மேடம் கிட்ட கொடுத்து கொசுபத்தியா 500 ரூபா கொடுத்து கொசு வரைக்கும் அடிக்க சொல்லிக்குவேன். 200 ரூபா கொடுத்து கொசு வச்சு வச்சீங்கன்னா வருஷம் ஃபுல்லா கொசு வராது. வேணாம், எங்க வீட்ல கொசுவே இல்லையே ஆல்ரெடி. கொசுவத்தி யூஸ் பண்ணாம சொல்லாதீங்க சார். இல்ல நான் யூஸ் பண்ணி, எங்க வீட்ல கொசுவே இல்ல மேடம். கொசுவத்தி வச்சீங்கன்னா கொசு எல்லாம் போய்டும் சார். நானே போய்டுவேன் போல. பூச்சிங்களா வந்து சார். நானே போய்டுவேன் மேடம். சார் ஸ்னேகா மேடம் வெயிட் பண்றாங்க, கொஞ்சம் வாங்க சார். ஸ்னேகா வச்சு நீங்க ஏமாத்துறனால கண்டிப்பா நான் கொசுபத்தி வாங்க மாட்டேன். நான் போய் ஸ்னேகா மேடத்துக்கு கிட்ட சொல்றேன் சார். சொல்லிருங்க போங்க, நானும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். காசு சார். காவா? என்னடா கடைசியில கொசுபத்தி வைக்க வந்து காண்டு போறாங்க. என்னடா இது 1000 ஆரம்பிச்சேன். அடுத்த யாரும் வராங்க? யாரு வாசல்ல காரி துப்புறது? உங்க வீட்டு காலிங் பெல் ஏன் சார் இவ்வளவு மட்டமா இருக்குது? உள்ள சார் இருக்காங்களா மேடம் இருக்காங்களானே தெரியல. அதான் குரல் கேக்குது. இப்பதானே பேசுனேன். இல்ல இதுக்கு முன்னாடி பேசிட்டீங்களே. யாரது வாய் ஓவரா பேசுறது? யாரது? வெளிய வாங்க. வந்துட்டேன். யாரு என்ன பெல் அடிக்கிறாங்க கூட பார்க்காம அப்படி என்ன டிவி வேண்டி கிடக்கு? யார் நீங்க?
ஒரு கொசுவத்தி வாங்குறதுக்காக நாங்க எவ்வளவு தூரம் சுத்திட்டு வரோம் உங்ககிட்ட. நீங்க கொசுபத்தி வாங்குறீங்களா நான் வாங்கணுமா? உங்களை வாங்க வைக்கிறதுக்கு ரொம்ப இன்கம் டாக்ஸ் ரைடு வந்த மாதிரி இவ்வளவு இது பண்றீங்க. நீங்க கொசுபத்தி விற்க வந்திருக்கீங்க அவ்வளவுதானே? விக்க வரல, உங்களுக்கு நாங்க சர்வீஸ் பண்ண வந்திருக்கோம். சர்வீஸா? அப்ப நைட் 8:30 மணிக்கு வந்து கொளுத்து விட்டு போயிருங்க. எதுக்கு நாங்க கொளுத்தணும்? அப்ப நீங்க தூங்கிடுவீங்களே. ஆமா நீங்க தானே சர்வீஸ் நீங்க பண்ண தான் பண்ணோம். நீங்க எப்ப தூங்குவீங்க எங்களுக்கு எப்படி தெரியும்? இப்பதான் தூங்க போறேன். இப்படி அப்படிதான் தூங்க கூடாது. நைட்ல மதியானம் தூங்க கூடாது. இல்ல நான் நைட் ஷிஃப்ட் போறேன், அதனால நான் பகல்ல தான் தூங்குவேன். நைட் ஷிஃப்ட் அங்க போய் தூங்குங்க. அங்கேயுமே அத வேலை தான பாப்பீங்க. ஆபீஸ்ல தூங்க அடிப்பாங்கமா? ஹலோ, அந்த வேலை தான பார்க்க போறீங்க அங்க. என் பிரான் போகுது. இப்போ என்ன விஷயமா வந்தீங்க? எனக்கு ஒரு கொசுவத்தி வச்சிருக்கேன், அதை வாங்கணும். எவ்வளவு ஒரு கொசுபத்தி? 200 ரூபா தான். 200 ரூபாய்? ஆமா. ஒரு கொசுபத்தி? அட, உங்களுக்கு உங்க லைஃப் முக்கியம் இல்லையா? நைட் ஷிஃப்ட்லாம் போறீங்க, நிம்மதியா தூங்க வேண்டாமா? நான் நைட் வீட்ல தூங்குறதே இல்ல, அப்படியே கொசுபத்தி எனக்கு. அங்க போய் வச்சுக்கோங்க. அது ஆபீஸ்ல அலௌட் இல்ல. பரவாயில்ல சார், நீங்க சொன்னா வச்சுக்குவாங்க. தேவையா நமக்கு இந்த வேலை? உனக்கு தேவையா? 200 ரூபாய்க்கு வேணுமா? இல்ல மேடம், கொசுபத்தி வாங்குறது இல்ல மேடம். கொசுவத்தி வாங்கி தான் ஆகணும். முடியாது. இல்லன்னா நாங்க திறந்து உள்ள போட்டுருவோம். என்ன ஏதோ கொசுபத்தியா இல்ல பாமா அது? சரி 100 ரூபாய்க்கு அரை கொசுபத்தி மட்டும் கொடுங்க. அதெல்லாம் அந்த பாக்கெட்டோட தான் கொடுப்போம். என்னடா அது நூதன திருட்டா இருக்கு. எங்க கொசுபத்தி? அவ்வளவுதான். ஏய் இதுவா கொசுபத்தி? அட, கண்ணுக்கே தெரியாம மைக்ரோ மேன்ல இப்பதான் நாங்க ஸ்பெஷலா நான் கண்டுபிடிச்சிருக்கோம். கொடுத்த 200 ரூபாய் இருக்கான்னு பாருங்க. இருக்கு. அப்ப கொசுபத்தி இருக்கு. இருக்குன்னு தானே நானும் சொன்னேன். இதுதான் நானும் சொன்னேன். சூப்பர். அப்பா முடியலையே. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே யூ ஆர் எக்ஸ்கியூஸ்டு. உள்ள யாரு? உள்ள யாரும் இல்ல. குரல் வருதே உள்ள இருந்து. அதான் ரெக்கார்டட் வாய்ஸ். இல்ல இல்ல வெளில வாங்க. இல்ல வர முடியாது. வாங்க வீட்டு விட்டு நான் தனியா இருக்கேன், எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கு யாருங்க கடத்த வரல? இல்ல வாங்க. எங்க ஏரியா கொள்ளையெல்லாம் அதிகம். மதியம் டைம் நான் வெயிட் பண்ண மாட்டேன். கொசு அதிகம் கேள்விப்பட்டமே. யார் அது? வீட்ல வந்து கத்த போறது யார் அது? கொசு அதிகம் கேள்விப்பட்டமே. இல்ல கொசு இல்ல மேடம், இருந்துச்சு. எல்லாமே சரி பண்ணிட்டாங்க. உங்களை பார்த்து ஓடி போயிடுச்சா? ஆமா. ஏன்? இந்த இப்படிதான். ஏய் வாங்க வாங்க. என்ன விஷயம் வந்தீங்க? கொசுவத்திக்கு வந்திருக்கோம். இல்ல கொசுபத்தி வேணாம். இல்ல பரவாயில்ல வாங்கிக்கோங்க. இல்ல கொசுபத்தி வேணாம். ப்ளீஸ் ப்ளீஸ். கதவெல்லாம் சாத்த நீங்க பேசிட்டு இருக்கும்போது மிஸ்டர் சார், போன மாதிரி நான் 3 தடவை சாத்திட்டேன். நாகரிகமே இல்லாம. நாகரிகம் இல்ல மேடம், கொசுபத்தி பரவாயில்ல. எவ்வளவு ஒரு கொசுபத்தி? 500 ரூபாய். மக்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் கொசுபத்தி விற்கணும்னு மட்டும்தான் சொன்னேன். அதோட விலையை வந்து நான் நிர்ணயம் பண்ணலை. என்ன ஒரு ஆசை பாரு 3 பேத்துக்கும். உரம்மா 200ன்றது, உரம்மா 500ன்றது, உரமா பொருத்தி உள்ளே போட்டு விட்டுற வேண்டியது. நான் போய் கேம் எடுத்துட்டு. ஸோ கேம் என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தவங்க கலர்ஃபுல்லாக ஃப்ளைட்ஸ் இருக்குது. இங்கேருந்து ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணோன்னே இந்த லைனை தாண்டாமல் இங்கேருந்து நீங்கள் த்ரோ பண்ண போகிறீங்க. நீங்கள் த்ரோ பண்ணுற ஃப்ளைட்ஸ் கரெக்டாக இந்த ரிங்குக்குள்ளே இப்படி விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். சப்போஸ் இந்த ரிங்கை இப்படி டச் பண்ணியோ இப்படி டச் பண்ணியோ இப்படி டச் பண்ணியோ விழுந்துச்சுன்னா 5 பாயிண்ட்ஸ் கொடுப்போம். முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ணிக்கலாம். நீங்கள் தூக்கிற இந்த ப்ளூ கலர் ஃப்ளைட்ஸ் அவங்க ரிங்கில் போய் விழுந்துச்சுன்னா அவங்களுக்கு பாயிண்ட்ஸ். நீங்களும் அதே மாதிரி அவங்களுக்கு எறியலாம். அவங்களுக்கு யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம். ஷாருஹாசன் சார் சொல்கிற மாதிரி மனுஷாளுக்கு மனுஷால் உதவி பண்ணுறது தான் இந்த கேமில் ரொம்ப முக்கியம். யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அதில் 2 பேர் செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்ட். ஒரே ஒருத்தவங்க டான்ஸ். தயவுசெய்து டான்ஸ் ஆடணுன்ற ஒரே ஒரு ஆசைக்காக அவுட் ஆயிடாதீங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் டான்ஸ் ஆடலாம். ரைட், உற்சாகமாக ஒரு கைத்தறி கொடுங்க பாப்பா உங்களுக்கு. சூப்பரா. And your time starts now. ரைட். ஸோ என்னவே வேண்டாம். 1 2 3 4 45 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க மேடம். நல்லா கைத்தறி கொடுங்க உங்களுக்கு. ஒன்று கண்ணுன்னு 10 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க மேடம். கை கொடுங்க. இது தெரியாமல் இங்கே போட்டாங்க. சரி, இங்கே எப்படி ஒரு பிளேட் வந்துச்சு? இங்கே வேற ஒன்று வந்துச்சுல. நல்ல வேலை நீங்கள் தெரியாமல் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவீங்களோன்னு நினச்சேன். ஸோ 5 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ 45 and 10 selected for final round. நல்ல கைத்தறி கொடுக்கலாமா உங்களுக்கு? எஸ், பாருங்கள். மிளகுதடி மடிப்பு கொஞ்சம் தூக்குதடி வெள்ளத்தியே வேளாண்டி வேர்த்து விட்ட போதும் கொல்லாதடி வேணும் முச்ச கண்ணியே போதும் கொல்லாதடி வேணும் முச்ச கண்ணியே. Love
ஓ இந்த பாட்டா இது? விளையாடுறதுக்கு முன்னாடி இங்க வந்து கொசுபத்தியை விற்க போறாங்க. போன டைம்லயே வந்து ரொம்ப ஆவலா இருந்தாங்க. மேடம் வாங்க. கிங் 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 சார் பேசுங்க சார். ஹலோ. வெளியே வாங்க. என்ன அடிக்க கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? நாங்கள் எங்கள் டியூட்டியை செய்ய வந்திருக்கோம். ஸோ வெளியே வாங்க. என்ன விஷயம் மேடம்? கொசுவத்திக்கு வந்திருக்கோம் சார். ஓகே மேடம். என்ன சார் கதையாக சொல்லிட்டு இருக்கேன்? இல்ல கொசுபத்தினா புரியல. இப்போ கூட திரும்பிங்க, எனக்கு வந்து சைடு பார்வை. சொல்லுங்கப்பா. கேக்குதா? இப்போ கேக்குது. காது இந்த பக்கம் கேட்குமா? காது கேக்குது மேடம். கொசுவத்தி சேல்ஸ் பண்ண வந்திருக்கோம் எவ்வளோ சார். மேடம் கொசுபத்தி? 1000 rupees. ஏன் மேடம் 1000 rupeesக்கு எவனா கொசுபத்தி வாங்கி வீட்டில் வைப்பானா? லைஃப் டைம் ஆஃபர் சார் உங்களுக்கு. லைஃப் டைம் ஆஃபரா? ஒன்ஸ் நாங்க சாகர வரைக்கும் உங்களுக்கு கொசுவே கிடைக்காது. சாகர வரைக்கும் கொசுவே கிடைக்காதா? என்னம்மா வாங்கறதுக்கு முன்னாடி இப்படி அவசரமா பேசுற? வாங்கிப்பீங்களா சார்? வேணாமா? இப்போ எனக்கு நெஞ்சுவலி தான் வந்துருச்சு. நெஞ்சுவலி மாத்திரை இந்த தான். ஏரியாலயே உங்க வீட்டை தான் செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்களை அதான் வந்து என்னை பார்த்தது அப்படி தெரியும் உங்களுக்கு. என்ன சார் சொல்றீங்க? வேணாமா, அவ்வளவு காசு இல்லை எங்ககிட்ட. பார்த்து யோசிச்சு முடிவு மாசம் பண்ணுங்க. கடைசி அவ்வளவு காசு இல்லம்மா. சரி எப்ப காசு இருக்கும்? ஏன் சார் கதவு முடியல குறியா இருக்கீங்க? ஆமாம்மா, 1000 ரூபாய்க்கு கொசுபத்தி வாங்கி வந்திருக்கீங்க. லைஃப் டைம் ஆஃபர்னா அப்படிதான் 100 சார். ரூபாய்க்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்க. 100 ரூபாய்க்கா? அந்த கொசோட அந்த தூளோட ஆஷ் தான் இருக்கும். பரவாயில்ல. பரவாயில்ல. என்ன சார் இவ்வளவு மட்டமா பேசுறீங்க? ஆமா பரவாயில்ல மேடம், போதும். ஆள் பார்க்க தான் அப்படி இருப்பேன். ஒன்றும் 100 ரூபா கொடுங்க. 100 ரூபாய்க்குலாம் இல்ல அந்த வராது சார். தூள் ஓசியில குடிப்பீங்களா? அது வேணா வந்து போட்டு போறேன். ஓகே, டெய்லி வந்து போடுவீங்களா? சாதம் கொடுத்துட்டு போடுவோம். பரவாயில்லையா? நல்லா போமா. இதை சொல்ல தான் போன ரோட்ல நீ ஆள் குத்துட்டு ஓடுமா. சாபம் கொடுத்து தான் கைட்டு இருக்க மாக்கு. கொசுபத்தி விற்க வராங்களா சாபம் போறாங்களான்னு தெரியல. இந்த வரண்டா டேய், உன்னை வச்சாண்டா ஆரம்பிச்சேன். இந்த வரண்டா நான் தான் மேடம், அரவிந்த் என் பேரு. ரொம்ப ரொம்ப அநியாயமா இருக்கு மேடம். நான் மத்தியானம் தூங்கவே முடியல. இந்த சேல்ஸ் வைக்கிறேன், அது வைக்கிறேன், ஊதுபத்தி வைக்கிறேன், கொசுபத்தி வைக்கிறேன், ரொம்ப அநியாயம் பண்றாங்க. கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கவே வர மாட்டேறாங்க. அதுவும் ரீசனபிளா இருக்கிறாங்களா? அதுவும் கிடையாது மேடம். 100 ரூபா 200 ரூபா 1000 ரூபான்னு பயங்கர அநியாயம் மேடம். இப்படி வேணா திரும்பி நிற்குங்க ஜாலியா. அங்கே பாருங்க. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே? நானும் கொசுவத்தி தான் சார் விற்க வந்திருக்கேன் சார். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சொல்லுங்க. மத்தவங்கள மாதிரி அதிகமா ரேட்லாம் நான் கொடுக்க மாட்டேன். வெரி நைஸ் மேடம். எங்க கம்பெனில இப்ப ஆஃபர் போட்டிருக்காங்க எவ்வளவு சார். மேடம்? இது பாத்தீங்கன்னா ஷாப்பிங்ல வந்து நீங்க போனீங்க 500 வாங்கலாம் சார். ஓகே மேடம். இப்போ நான் வந்து ஒன்லி 150 தான் சார். 150 தான் சார். கொசுபத்தி நீங்க எவ்வளவு வாங்கிக்கலாம் சார்? எவ்வளவு வேணா எவ்வளவு வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம்? அன்லிமிட்டட் வெர்ஷன். கொடுங்க. எவ்வளவு பெரிய 2 பேக் கொடுத்துறீங்களா? கொடுங்க. சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. உங்க ஷர்ட் கொஞ்சம் டல்லு கல்ல அடிக்குதா? இது ஓகேவா? ஓகே சார். நான் வீட்டுல இருக்கும்போது அந்த மாதிரி தான் போடுவேன். ப்ளீஸ். வெரி தேங்க்யூ சார். ப்ளீஸ். நாங்க 50 ரூபாய்க்கு ஏதாவது சாப்பிடுங்க. என்ன சார்? சும்மா தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க மேடம். நியாயமா இருக்கும் சார். வாவ், வெரி நைஸ். போயிட்டு வாங்க. நீங்க டெய்லி வாங்க மேடம். ஐயோ, நாமளே ஒரு கொசுபத்தி கடை ஆரம்பிச்சிடலாம் போலாம். இன்னும் ஒரு அம்மா இருக்கா? டிங் டிங். வீட்டில் யாராவது இருக்கீங்களா? இல்லை ப்ளீஸ் யாராவது உள்ள இருந்தால் வெளியே வாங்களே கொஞ்சம். என்ன ஜன்னல் பக்கமா குச்சி வெளியே போட்டீங்களா என்ன? இல்ல யார் வந்திருக்காங்க பார்க்கப்பேன். யாருங்க? கொசுவத்தி வைக்க வந்திருக்காங்க. வேணாம் மேடம், கொசுபத்தி வாங்குறது இல்ல. ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க. சொல்றேன், ஒரு நிமிஷம். எங்க கொசுவத்தி வந்து டெங்கு கொசுவை மட்டும் தான் இது பண்ணும். டெங்கு கொசு மட்டும் டெங்கு தான் கொசு சாகடிக்குமா? மட்டும் தான் சாகடிக்கும். மத்த கொசுலாம் ஆரோக்கியமா வாழ வைக்குமா? ஆரோக்கியமா. ஆ, அதனால எங்க கொசுவத்தி விலை வந்து ஒன்லி 10 rupees தான். 10 rupeesா? ஒன்லி 10 rupees. சரி, ஸோ நீங்க ஒரு 10 rupeesக்கு நீங்க வாங்கி கண்டிப்பா மேடம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். 10 rupeesனா கண்டிப்பா வாங்கி டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். அது எப்படி டெங்கு கொசு மட்டும் தேர்ந்தெடுக்கும் தெரியல. எப்படி அது? அது ரொம்ப டேஞ்சரா இருக்கு ஃபீவர்ஸ்ல. ஆமா, அதனாலயா? ஆமா. நாங்க 10 ரூபாய். ஒன்லி ஒன்னு தான். ஒண்ணே மட்டும் தான். ஓகே, நீங்க வாங்க. ரொம்ப எங்க தேங்க்ஸ். கொசுபத்தி காணோம். அதான் இதுதான் அது. கொடுத்த மாதிரி இருக்குங்களா? அப்படி அன்லிமிட்டட் வெர்ஷன் வாங்கி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு கொசுபத்தி வேணுமா? இல்ல இல்ல ஸ்டாக் இருக்கு. வெரி வச்சுக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய். எனக்கே 150 ரூபாய்க்கு அந்த மாதிரி சும்மா தான் கொடுத்துட்டு போச்சு. சும்மா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் தேங்க்யூ. நான் என் கடமையை தான் செஞ்சேன். 10 ரூபாய்க்கு ஒரு கொசுபத்தியா? அது டெங்கு கொசு மட்டும் பார்த்து கண்டுபிடிச்சு கபால்ட்டு சாப்பிடுவோம். மூணு திருப்தா இருக்கு. ரைட். ஸோ எஸ் யூஷுவல் நம்ம கேமுக்கு போகிறோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சிருக்கும். யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ணிக்கலாம். இதில் யாராவது பக்கத்தில் வீட்டில் இருக்கீங்களா? நீங்கள் 2 பேருமா? உங்களுக்கு இடையில வந்து ஏதாவது குடுக்கல் வாங்கல், குழம்பு, கோலப்பொடி, ஜீனி, பாசம் அன்பு அட என்னது? பாசம் அன்பு கொசுபத்தி ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, இப்போ பெரிய விஷயம் அது கொசுவத்தி. இப்போ தெரியும் யார் உதவி பண்ணியிருக்கா இப்போ தெரிஞ்சிடும். ஸோ உற்சாகம் ஒரு கைத்தற கொடுங்க உங்களுக்கு. சுப்ராம் ரெடி and your time starts now.
ஆமா ஃப்ரெண்டு பாருங்க நான் பார்த்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாம அவங்களுக்கு நீங்க குழம்பு கொடுத்துருக்கீங்க கரெக்டா? இல்லாட்டி அவங்க ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்கு எதுக்கு எடுத்து கொடுக்குறாங்க? நாளைக்கு கொடுப்பீங்க. ரைட், என்னென்ன பாயிண்ட் பார்ப்போம். மேடம் 25 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, கை தட்டல். ஓ இதில் 2 இருக்கா? சரி ஓகே 35. அண்ட் இவங்க 25 எடுத்திருக்காங்க. மேடம்க்கு தாராள மனசு, அதனால எல்லாத்தையுமே ரொம்ப அசால்ட்டா தூக்கி எறிஞ்சிட்டாங்க. என்ன மேடம்? பக்கத்துல 5 பாயிண்ட்ஸ் என்ன பக்கத்துல அசோக் பில்லுல விழக்கூடாது மேடம்? இங்க நல்லா பாருங்க. இல்ல எதுவுமே டச் ஆகலையே. எதுவுமே வாங்க வாங்க ப்ளீஸ். சும்மா வாங்க, ஜாலியா வாங்க. பாருங்க ரிங்ல டச் ஆயிடுச்சா பாருங்க. டச் ஆகல. இன்னும் நியரஸ்டா இருக்குல்ல. இதுக்கு 5 பாயிண்டா? ஓகே 5 பாயிண்ட் வச்சுங்க போங்க. எப்படி இருந்தாலும் நீங்க தான் மேடம் எலிமினேட் ஆக போறீங்க. வாய வைக்காதீங்களா? முடிஞ்சு போச்சே. இவங்க 35 இவங்க 25. இங்க வாங்க. என்ன ஒரு எண்ணம். டான்ஸ் மேடம் வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க நான் தனியாக தான் ஆடு பேரமே நீங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் மேடம் மட்டும் தனியாக ஆடுறாங்க. வாயை வைக்கிறேன் பாடு போடுறேன். இல்லை ஈஸியாக வந்துடும். நாலு பேர் விளையாட போறாங்க. யார் வின்னர் யார் ரன்னர் தெரிஞ்சுக்க போகுது. கேம் என்னன்னா அழகா அந்த சேர்ல உட்கார போறாங்க. இந்த பாலை இங்கே வச்சுக்க போறாங்க. இப்படி நாக் பண்ண போறாங்க. கரெக்டாக விழுந்துச்சுன்னா 10 பாயிண்ட்ஸ். முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சென்டரில் இருக்க பேஸ்கெட்டில் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். சுற்றி இருக்க பேஸ்கெட்டில் விழுந்துச்சுன்னா 5 பாயிண்ட்ஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் 5 சான்சஸ். யார் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க வின்னர், இன்னொருத்தவங்க ரன்னர். வாங்க உட்காருங்க. கேரம் போர்டில் பழக்கம் இருக்கா மேடம்? ரைட், ஆல் தி பெஸ்ட். ரைட், நல்லா கைத்தற கொடுங்க உங்களுக்கு சூப்பரா. அண்ட் ஃபர்ஸ்ட் சான்ஸ் வெளியே போய் விட்டது. செகண்ட் சான்ஸ் வெரி நைஸ். கொஞ்சம் ஏம் பண்ணுங்க. இந்த பக்கம் இருக்கு பாருங்க பாஸ்கெட்டு. அப்படிதான் மேடம். ஃபோர்த் சான்ஸ். ஃபைனல் சான்ஸ். சூப்பர், நல்லா முயற்சி பண்ணாங்க. அடுத்தவங்க வாங்க பார்த்துடிக்க. செகண்ட் சான்ஸ். வாவ், பாத்தீங்களா? தேர்ட் சான்ஸ் வெரி நைஸ். ஃபோர்த் சான்ஸ். பரவா. அண்ட் ஃபைனல் சான்ஸ். பரவாயில்ல, பாத்தீங்களா என் வாழ்த்துக்கள் எப்படி இருக்குன்னு மேடம். அதே மாதிரி ஏன் பண்ணுங்க மேடம். அப்படிதான் மேடம். அப்படி 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 அப்படி. தேர்ட் சான்ஸ். ஃபோர்த் சான்ஸ். ஃபைனல் சான்ஸ். ஆமா, ஓ பரவாயில்ல. இவங்களும் வந்து 15 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒன்று சென்டரில் ஒன்று சைடில். நல்லா கைத்தட்டலாம் உங்களுக்கும். சூப்பர். அண்ட் ஃபர்ஸ்ட் சான்ஸ். Third chance. Fourth chance. And final chance. மூணு பேருமே 15 பாயிண்ட்ஸ் எடுத்த காரணத்தினால இன்னைக்கு யாருக்குமே வந்து பிரைஸ் கிடையாது. நாளைக்கு ஹோம் மினிஸ்டர் நம்ம பார்க்க போறோம். இந்த 2 சேரையும் அரவிந்த் வீட்டுக்கு பார்சல் எடுத்து வச்சு நம்ம காரணத்துக்கு போட்டுருங்க.
3 முறைக்குது வரு அடியே தொலைஞ்சோம். 3 பேருமே வாங்க. இப்போ என்ன நான் இப்படி வச்சுக்குவோம். யார் 15 பாயிண்ட்ஸ்? நீங்க 3 பேருமே 15 பாயிண்ட்ஸ். ஒவ்வொருத்தவங்களும் 3 சான்சஸ் கொடுக்க போறோம். இந்த 3 சான்சஸ் வச்சு தான் வந்து வின்னர் யார் ரன்னர் யாருன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யார் விளையாட வரீங்க? என்ன வாத்துலாம் பாக்குறீங்க? செகண்ட் சான்ஸ். என்னவே கீழே விழுந்துருச்சுல. பத்ததுக்குலாம் பாயிண்ட் கிடையாது. தேர்ட் சான்ஸ். செகண்ட் சான்ஸ். தேர்ட் சான்ஸ். நான் இல்லைங்க முடிஞ்சிச்சு போட்டு சூப்பர் சொல்ல விட்டேன். வாங்க மேடம். மேடம் அவங்க 5 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 1 போட்டா 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். சொல்லிட்டேன் நான். இதால முடியல. செகண்ட் சான்ஸ். எடுத்துரு பாப்பா. இதெல்லாம் பேச்சா? ஃபைனல் சான்ஸ். நீங்க தான் 5 பாயிண்ட்ஸா? எஸ், இவங்க தான் வின்னர். நல்லா கை தரக்குங்க. இந்த 2 பேர் முன்னாடி வாங்க. 2 பேர் மட்டும் வாங்க. நீங்களும் வாங்க. இல்லப்பா வாங்கப்பா. நான் சொல்றேன் வாங்கப்பா. 2 பேர்ப்பா. ஸோ வின்னர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இவங்க 2 பேர்ல யார் ரன்னர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன விஷயம்னா ஆளுக்கு ஒரு பலூன் கொடுக்க போறோம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சொன்னேன். 2 பேரும் அட் அ டைம்ல ஊத போறீங்க. ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஊதியே தான் பலூனை பெஸ்ட் பண்ணணும். யாரோட பலூன் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஆகுதோ அவங்க வந்து ரன்னருக்கான பலூன். வின்னர் அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க. ரன்னருக்கான பலூன். ஓகே, நான் கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன். எனக்கு கொஞ்சம் பயம். கால் பத்திக்கோ, பலூன் அடிக்க போதும். ரைட், ஆல் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ப்ரெஷர் பண்ணக்கூடாது. பலூன் சாப்பிட்டீங்களா? நல்ல டேஸ்ட். அப்படி சூப்பர். யூ ஆர் த ரன்னர். நல்ல கை தரலாம். எங்க போறீங்க? இங்க வாங்க மேடம். வாங்க தெளிவீங்க. வாங்க இப்படி வந்துருங்க. மியூசிக் டிஜே இருங்க. என்னோட ஆடவடியா நீ யார்கிட்டமோ அடிப்பட்ட கேட்டுப்பா. ஆமா, தோத்தவங்க தான் உற்சாகமா டான்ஸ் ஆடுறாங்க. நல்லா கேட்டு கொடுங்க 2 பேருக்கும். நான் வின்னருக்கு மட்டும் டான்ஸ் பார்க்க போறீங்க. வின்னர் மேடம் ப்ளீஸ். டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டா கிடா 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 கிடா. பாவி பயலே உயிர் மூச்சில் கட போடறோயா. புவியலதா புறப்பெடுத்து
சின்னம்மா ஆடு தந்தம்மா நான் போய் கிஃப்ட் எடுத்து வந்துடுறேன். ஸோ வின்னருக்கு ரன்னருக்கு நம்ம நல்லா சூப்பராக ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். பார்ட்ஸ் பண்ணுங்களேன் தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்போ எபிசோட் முடிஞ்சோடனே எல்லாத்துக்கும் சாப்பாடு போட போகிறாங்க. அதனால வரிசையில் உட்கார வச்சிருக்கோம். ஆனால் நாளைக்கு வேற ஒரு செட் ஆஃப் ஹோம் டிஷஸ் ஒன்று சந்திக்க வர தச்சு ஹோம் டிஷன் டீம். நன்றி, வணக்கம்.